இஸ்ரவேலில் அன்னாள் என்ற பெண் வாழ்ந்து வந்தார். அவருக்கு குழந்தை இல்லை. அதனால் அவர் மிகவும் வருந்தினார். அவர் ஒரு நாள் தேவ ஆலயத்திற்கு சென்று தேவனிடம், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை. கடவுள் அன்னாளின் ஜெபத்தை கேட்டார். சில நாட்களில் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தார்கள். சாமுவேல் சிறியவனாக இருந்தபோது அன்னாள் அவனை தேவாலயத்திற்கு கொண்டு வந்து ஏலி ஆசாரியரிடம் ஒப்படைத்தார். ஏலி ஐயா, நான் வேண்டிக் கொண்ட மகன் இதுவே. இவன் கடவுளுக்கு சேவை செய்யட்டும். சாமுவேல் தேவாலயத்தில் வளர்ந்து கடவுளுக்கு சேவை செய்தான். ஒரு நாள் சாமுவேல் தூங்கிக் கொண்டிருக்கும்போது தேவன் அவனை கூப்பிட்டார். சாமுவேல், சாமுவேல். ஏலி ஐயா, என்னை அழைத்தீர்களா? இல்லை மகனே, போய் தூங்கு. சாமுவேல், சாமுவேல். ஏலி ஐயா, என்னை அழைத்தீர்களா? இல்லை மகனே, போய் தூங்கு. சாமுவேல், சாமுவேல். ஏலி ஐயா, என்னை அழைத்தீர்களா? இல்லை மகனே, போய் தூங்கு. சாமுவேல், சாமுவேல். ஏலி ஐயா, என்னை அழைத்தீர்களா? சாமுவேல், இது கடவுளின் குரல். மீண்டும் அழைத்தால் கர்த்தரே சொல்லும், உமது அடியேன் கேட்கிறேன் என்று சொல். சாமுவேல், சாமுவேல். கர்த்தரே சொல்லும், உமது அடியேன் கேட்கிறேன். அந்த நாளிலிருந்து சாமுவேல் கடவுளின் தீர்க்கதரிசியாக ஆனார். சாமுவேலின் வாழ்க்கை நமக்கு கடவுளை நம்ப வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தரே சொல்லும், உமது அடியேன் கேட்கிறேன்